ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல அழகு 1 ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகு 2ல 5th லெசன். எனது விருப்பங்கள் சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். பாருங்க, பயிற்சி செய்வோம். நேர்கோட்டு குறிகளையும் அவற்றின் எண்ணிக்கையும் பொறுத்துக. இது தெரியும்லப்பா, நேர்கோட்டு குறிகள். பாருங்க, 1, 2, 3, 4 4 கோடு நேரா இருக்கு. இந்த மாதிரி கிராஸ் கோடு பண்ணிட்டாங்கன்னா இதோட மதிப்பு வந்து 5ன்னு அர்த்தம். அடுத்து இதுல எத்தனை இருக்கு? தனியா 3 இருக்கு. 5 கூட்டல் 3 என்னது? 8. இங்க பாருங்க, இது வந்து 5 தானே? இது 5. இங்க ஒரு 5 இருக்கா? இங்க வந்து ஒரு 4 இருக்கு. 4 கூட்டல் 5 9. இங்க வெறும் 4 மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் 5 கூட்டல் இங்கேயும் 5 தான். 5 கூட்டல் 5 10. இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 5 இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப 5 கூட்டல் 1 6. சரிங்களா? இந்த மாதிரி 1, 2, 3, 4 கோடு போட்டு 5வது கோடுக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னா இதோட மொத்த மதிப்பு 5ன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோம். நேர்கோட்டு குறிகள் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை. இதை பாருங்க, கீதா எத்தனை பக்கங்களை படிச்சிருக்கா அப்படின்னா, எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கா அப்படின்னா 1, சரி இங்க 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 1. இப்போ 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 5 15, 15 கூட்டல் 1 16. அது மாதிரி இங்க இனியல் வந்து இங்க ஒரு 5 இங்க ஒரு 3, 5 கூட்டல் 3 8. ரீனா வந்து இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 4. அப்ப 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 4 14. சலீமா வந்து இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 4. இப்ப 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 5 15, 15 கூட்டல் 4 15 கூட்டல் 4 19. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, டேவிட் வந்து எத்தனை பக்கம்னா இது ஒரு 5 கூட்டல் இது ஒரு 5 கூட்டல் இங்க ஒரு 4. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 4 14. அடுத்து பாருங்க, அட்டவணையை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. மிக அதிகமான கதை புத்தகங்களை படித்தவர் யார் அப்படின்னா சலிமா தான். மொத்தம் 19 புக்கு படிச்சிருக்கா. அடுத்து சம எண்ணிக்கையில் கதை புத்தகங்களை படித்தவர்கள் யார் யாரு? ரீனாவும் டேவிட்டும். மொத்தம் 14 புத்தகங்கள். அடுத்து மிக குறைவான கதை புத்தகங்களை படித்தவர் யார் அப்படின்னா இனியன். வெறும் 8 புத்தகங்கள் தான். டேவிட் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்காங்க. டேவிட் வந்து 14 புத்தகங்கள் படிச்சிருக்கான். இனியன் வந்து 8 புத்தகங்கள் தான் படிச்சிருக்கான். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 6 புத்தகம் வந்து கம்மியா படிச்சிருக்கான். யாரு? டேவிட். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, இனியன் படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கையை விட சலிமா படித்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை. இனியன் வந்து எவ்வளவு படிச்சிருக்கான்? 8ன்னு சொல்லியிருக்கோம். சலிமா வந்து 19 புத்தகங்கள். அப்ப எவ்வளவு கம்மியா படிச்சிருக்கா? எவ்வளோ கம்மியா படிச்சிருக்கா? 11 புத்தகங்கள். சாரி, எவ்வளோ அதிகமா? சலிமா படிச்சிருக்கா வந்து 11 புத்தகங்கள் வந்து இனியனை காட்டிலையும் சலிமா அதிகமா படிச்சிருக்கா. அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோம். படத்தை ஊற்று நோக்கி அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, கடற்கரையில அம்மா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் இங்க காவல் காய்ச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பந்து விளையாடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, கண்ணாமூச்சி விளையாடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, அது மாதிரி பலூன் விளையாடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, இங்க கற்கள்லாம் எண்ணுறாங்க பாருங்க. அந்த மணல் வீடு கட்டக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, சிற்பி சேகரிக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பந்து விளையாட்டு அப்படின்னா எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர்னா நம்ம இப்படி தானே குறிப்போம். இப்போ 5. மணல் வீடு கட்டும் மணல் வீடு கட்டும் விளையாட்டு எத்தனை பேர்னா அதுலயும் 5 பேர் தான். அப்புறம் கண்ணாமூச்சி விளையாட்டுல ஒரு 9 பேர் இருக்காங்க பாருங்க. இதை எண்ணணும், குழந்தைகளை எண்ணி நீங்க இங்க எழுதணும். 9 பேர் தான் இந்த மாதிரி போடலாம். பலூன் விளையாட்டுல ஒரு 6 பேர் இருக்காங்க பாருங்க, 6. சிப்பி சேகரிக்கும் விளையாட்டு 4 பேர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அட்டவணையை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 10 பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 1 குறைவு. அது மாதிரி பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 4 பேர் அதிகமாக கொண்டு விளையாடிய விளையாட்டு வந்து கண்ணாமூச்சி. அடுத்து பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட 2 பேர் குறைவாக கொண்டு விளையாடிய விளையாட்டு சிப்பி சேகரிக்கும் விளையாட்டு. அடுத்து பலூன் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை விட கண்ணாமூச்சி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகம்னா 3 அதிகம். இதெல்லாம் இந்த அட்டவணையை பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க. ஓகே, இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.